கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கின்றோம். தொடர்ந்து ஜெபத்தை குறித்து, ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தின் அர்த்தங்கள், ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு சொல்லப்படி மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் ஜெபம் என்பது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது தான் ஜெபம். அப்படி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்களோ, இல்லை என்று சொன்னால் ஜபிக்கிறார்களோ, கர்த்தருடைய நாமத்தில் ஜபிக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை அளிக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், சுகம் கொடுக்கிறார், பலன் கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய நித்திய ராஜ்யத்தையும் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வேத வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ ஜெபம் என்பதற்கு அர்த்தம் கர்த்தரை தொழுது கொள்ளுவது. கர்த்தரை தொழுது கொள்ளுவது என்பது இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடியும். ஆகையால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.